நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். நம்ம மத்தியமாவோட போர்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம லெசன்ல டாக்டர் அப்துல் கலாம் லெசனோட எஸ்ஸே தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாரதியாரோட மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட எஸ்ஸே பார்த்துருக்கோம். அது மீனிங் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் சேம் அப்துல் கலாமோட லெசனையும் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். डॉक्टर अब्दुल कलाम का जन्म 15 अक्टूबर 1931 ராமேஸ்வரம் में हुआ. டாக்டர் அப்துல் கலாம் பிறந்தது அக்டோபர் 15ஆம் தேதி 1931 ராமேஸ்வரத்துல பிறந்தார். வே சாதாரண परिवार थे. அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். एक बार कलाम में अध्यापक ने करीब का 45 मिनट का तक चिड़िया का पाठ पढ़ाया. அவரோட ஆசிரியர் 45 நிமிடம் பறவைகளை பத்தி ஒரு பாடம் எடுத்தார். தீனோம் பச்சோம் சமஜ் நகி சக்கே. 3 பேருக்கு மட்டும் அந்த லெசன் பாடம் புரியல. इसलिए अध्यापक ने तीनों बच्चों को अपने घर बुलाया. அந்த புரியாத 3 குழந்தைகளை மட்டும் அவருடைய வீட்டுக்கு வர சொன்னார். உன்கே சமுத்திர தட் பர் லே கயே. கடற்கரைக்கு கூட்டிட்டு போனார். உன்கோ சமுத்திர தட் பர் லே கயே. फिर चिड़िया को दिखाकर बच्चों के समझ गया कि चिड़िया में प्राण होता है. பறவைகளை பாருங்க, அதுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ऐसे अध्यापक के कलाम के प्रेरित हुए. उनको अपने सपने साकार बनाने को मनोबल भी मिला. இந்த மாதிரி ஆசிரியர்கள் நமக்கு ஒரு மோட்டிவேஷன், அந்த பாடத்து மூலமா ஒரு தைரியத்தை கொடுக்கறாரு அப்படிங்கிறது தான். சப்னேனா நம்மளுடைய கனவுலாம் நினைவாகிறதுக்கு ஒரு மனோபலத்தை கொடுக்கறாங்க. கலாம் நே ஸ்கூலி ஷிஷா கே பாத். அவருடைய பள்ளி படிப்பு அவர் முடித்த பிறகு கலாம் நே ஸ்கூலி ஷிஷா கே பாத் இஸ்ரோல அவர் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பி கியா. அங்க ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறாரு. வே ஹமேஷா ககுதே. எப்போதும் அவர் சொல்றது என்னன்னா, ஜீவன் மேம் ஹமே ஷிகர் பர் லேனே வாலே. நம்ம உயரத்துக்கு வரத்துக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, மாதா பிதா और गुरु. वे तीनों के हमारे मन में उच्च विचार के सुचित्र और निर्माण करते हैं. நம்ம உயர்நிலை அடையறதுக்கு இவங்க தான் காரணம். அவங்கள நம்ம எப்பவும் நினைவுபடுத்தி கொள்ளணும். கலாம்ஜி துனியா கே பிரசுத் வைஷனிக். அவர் ஒரு விஞ்ஞானி, அதாவது என்ன சொல்றது, பிரசித்த ஒரு ஃபேமஸ் இந்த மாதிரி ஆன விஞ்ஞானி. பாரத் சர்க்கார்னே, இதனால பாரத சர்க்கார் என்ன பண்ணுச்சுன்னா, அவரை கௌரவிக்கும் வகையில பத்மபூஷன், பாரத் ரத்னா, அதி சமானமே அலங்கிருத் கியா. இந்த விருதுகளை எல்லாம் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினாருங்கிறது தான் இந்த லெசன். ஏபிஜே அப்துல் கலாம் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிங்க. இந்த இது புரிஞ்சு படிக்கும்போது ஈஸியா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுத முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டேக் கேர். பை பை.